சாருன்னு தான் சொல்லணும், இல்லை எஸ்ஐஆர்ன்னு தான் சொல்லணும். ஐயோ சாரு இல்லை எஸ்ஐஆர், சரி சாருனாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, எஸ்ஐஆரும் ஒரே பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த எஸ்ஐஆர்னா என்னதாங்க அப்படின்றத தெளிவாக பேசலாம். அனைவருக்கும் வணக்கம், அன்புடன் திவ்யா. பொதுவாக இந்த எலெக்ஷன் தேர்தல் எல்லா வேலைகளையுமே தேர்தல் ஆணையம் தான் பார்க்கும். தேர்தலுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது, தேர்தலை நடத்துறது, தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட் விடுறது, இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு வேலை. நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் அப்படின்னா நம்முடைய வாக்குரிமை, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்தான் இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேர்தல் ஆணையம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நாம் ஓட்டு போடும்போது அந்த வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கிறது மிகவும் அவசியம். இந்த வாக்காளர் அடையாள அட்டையை மிக சிறப்பாக பிழை இல்லாத ஒரு வாக்காளர் பட்டியலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் எஸ்ஐஆர், எஸ்எஸ்ஆர். எஸ்ஐஆரே குழப்பமா இருக்கு, இதுல எஸ்எஸ்ஆர் வேற அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னா, தேர்தல் ஆணையம் ரெண்டு வேலைகளை தேர்தலுக்கு முன்னாடி பார்ப்பாங்க. ஒன்று எஸ்எஸ்ஆர், இன்னொன்று எஸ்ஐஆர். எஸ்எஸ்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன், அதாவது சிறப்பு சுருக்க திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறப்பு சுருக்க திருத்தம் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் பண்ணுவாங்க. எலெக்ஷன் இருக்கோ இல்லையோ எல்லா வருஷமும் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஓட்டு போடுறவங்க வருவாங்க இல்லையா, 18 வயசு நிரம்பி இருக்கும், அவங்க எல்லாத்துக்குமே ஓட்டுரிமை இருக்கும். அவங்கள புதுசா ஆட் பண்ணணும். நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, அவங்களுடைய பெயர்களை நீக்கணும். நான் அட்ரஸ் மாறிட்டேன், என்னுடைய ஃபோன் நம்பர் மாறிடுச்சு, என்னோட போட்டோ மாறிடுச்சு அப்படின்னு ஏதாவது திருத்தங்கள் இருந்துச்சுன்னா அதையும் செய்வாங்க. இந்த திருத்தங்கள் எல்லாத்தையுமே எல்லா வருஷமும் தேர்தல் ஆணையம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் எஸ்எஸ்ஆர் அப்படின்றது. சரி, இப்போ இந்த எஸ்எஸ்ஆர் தான் நல்லா நடந்துட்டு இருக்கேன், அப்புறம் எதுக்கு எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சரி, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போதான் நம்முடைய இந்தியாவில் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 1951 2004 வரை 8 முறை இந்தியாவில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் கடைசியாக 2002 2005 அந்த தேர்தல் காலத்தில் நடந்திருக்கு. இப்போது எஸ்எஸ்ஆர்ல எப்படி வருஷம் நடத்துவாங்களோ அந்த மாதிரி இது வருஷம் இல்லாம ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள மட்டும் நடத்துவாங்க. அங்க குறிப்பிட்ட புதிய வாக்காளர்களை மட்டும் சேர்ப்பாங்க. ஆனா இந்த எஸ்ஐஆர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லா வாக்காளர்களும் ஏற்கனவே நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த வாக்காளர் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன் இதை சப்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தகுதியானவங்க யாரும் விடுபற்றக்கூடாது, அதே மாதிரி தகுதி இல்லாதவர்களும் சேர்ந்துடக்கூடாது இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இறந்து போனவங்களுடைய பேரை நம்ம தேடி கண்டுபிடிச்சு, எங்கள் வீட்டில் இப்படி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஓட்டு கிடையாது, நீக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்வோமா என்ன? ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எலெக்ஷன் நடக்குது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை போய் எதுக்கு நீக்கிட்டு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அதை வச்சு கள்ள ஓட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்ப அதை நீக்கிறதுக்கான நடைமுறை நடக்கணும் அப்படிங்கிறது அவசியம் தானே. அதனாலதான் இதை நடத்துறாங்க. பீகார் எலெக்ஷன்ல எத்தனை வாக்காளர் அடையாள அட்டைகள் தவறாக இருந்துச்சு, XXYY நல்லா இருந்துச்சு. அப்போ அவ்வளவு தவறான அட்டைகள் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு தானே. அப்ப அது எல்லாத்தையும் சரி பண்றது அப்படிங்கிறது ஒரு சரியான நடைமுறைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல நிறைய பேர் அந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுல நிறைய சிக்கல்களை மேற்கொண்டதாக சொன்னாங்க. ஆனா இப்போ சொல்லியிருக்காங்க, அந்த உறவினர் பெயர் இதெல்லாம் தேவையில்லை, உங்களுடைய ஃபார்மை நீங்க ஏற்கனவே ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த அதை மட்டும் வச்சு உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி இதை மட்டும் எழுதி கொடுத்தா போதும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அதனால இப்போ வரைக்கும் நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணல அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஃபில் பண்ணணும். அப்பதான் வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்கும். வாக்காளர் அடையாள அட்டை இருந்துச்சுன்னா தான் வர சட்டமன்ற தேர்தலில் நம்மளால ஓட்டு போட முடியும். இந்த எஸ்ஐஆர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் மொத்தம் 13 மாநிலங்கள்லையும் 3 யூனியன் பிரதேசங்கள்லையும் நடக்குது. இப்போ 2025-26 படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 6.41 கோடி பேர் ஓட்டர்ஸ் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே சரியாக உங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஆளும் கட்சி அதுக்கு ஆதரவாக இருக்காங்க, எதிர்கட்சிகள் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கேட்ட உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குன்னா, இது ஒன்றும் புதுமையான நடைமுறை இல்லை, தேர்தல் ஆணையம் சரியாக செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல, அப்போ ஏன் அதுக்கு வந்து எகெயின்ஸ்ட் பண்றீங்க, அவங்களுடைய வேலைகளை அவங்கள செய்ய விடுங்க, இது ஒரு
நல்ல நல்ல முறை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது கெட்டது, இது நல்லது, இது அப்போஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளுடைய உரிமையை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் இது வரைக்கும் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணலன்னா உடனடியாக ஃபில் பண்ணி கொடுங்க. இது வந்து 5 கட்டங்களாக நடக்குது. நவம்பர் 4 பிப்ரவரி 7 வரைக்கும் 5 கட்டங்களாக இந்த நாட்களை பிரிச்சிருக்காங்க. இப்போ வீடுதோறும் கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. உங்க எல்லாத்துக்கும் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃபார்ம் கணக்கு எடுக்கிறதுக்கு இந்த டிசம்பர் 4 நவம்பர் 7 ஆரம்பிச்சு இந்த டிசம்பர் 4 வரைக்கும் இறுதி நாட்களாக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமாக டிசம்பர் 9 டிசம்பர் 4 எல்லா ஃபார்மும் நிறைவடையும். விரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9 கொடுப்பாங்க. அந்த டிசம்பர் 9 வெளியிடப்படுகிற விரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இஃப் இன் கேஸ் இல்லை அப்படின்னா புது ஃபார்ம், அதில் வேறு ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்துச்சுன்னா அதை டிசம்பர் 9 ஜனவரி 8 திருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 7 இறுதி வாக்காளர் பட்டியலை கொடுப்பாங்க, தேர்தல் ஆணையம் கொடுக்கும். அதில் நம்முடைய பெயர் இருந்துச்சுன்னா தான் வரப்போட சட்டமன்றத்தில் நம்மை ஆட்சி போகிறவர்கள் யார் அப்படிங்கிற உரிமையே நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் வந்து ஐயோ எனக்கு கிடைக்கல, என்னோட பேர் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு யாரும் பொறுப்பேற்க மாட்டாங்க. அதனால் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. தமிழ்நாட்டில், கேரளாவில், வெஸ்ட் பெங்காலெல்லாம் நிறைய பிஏஓக்கள் எல்லாம் சில பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு நிறைய மன உளைச்சலாக இருக்குது, அதிக வேலை பழுவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி வேலைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. நாம் குடிமக்களாக நாம் பண்ண வேண்டியது ஒன்று தான். இது வரைக்கும் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணலைன்னா உடனடியாக ஃபில் பண்ணி கொடுங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன? சிலர் ஈஸியாக ஃபில் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, சிலர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, நிறைய பேர் ஃபில் பண்ணவே தெரிலன்னாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அனுபவங்கள் இருந்தது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா மற்ற எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.